ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பிரிட்டன் பெண்களுக்கு அங்குள்ள பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர்களால் தான் அதிக அளவில் பாலியல் தொல்லை கொடுக்கப்படுவதாக கூறிய மாநிலங்களவை எம்பி பிரியங்கா சதுர்வேதியின் கருத்துக்கு அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த ஆண்களால் பிரிட்டன் பெண்கள் பரவலாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர் என்றும் இதுகுறித்து புலனாய்வு செய்ய தேசிய விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் பிரிட்டன் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியது. ஆனால் ஆசியாவிலிருந்து பிரிட்டனுக்கு வந்த அனைத்து நாடுகளைச் சேர்ந்தவர்களுமே குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் கூறியிருந்தார். அவரது இந்த கருத்து சர்ச்சையான நிலையில் பிரிட்டனில் இருக்கும் இந்திய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இதுகுறித்து சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி கூறுகையில், பல்வேறு வடக்கு ஆங்கில நகரங்களில் வசித்து வரும் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த ஆண்களால் தான் பிரிட்டன் பெண்களுக்கு அதிக அளவில் பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பழியை மொத்தமாக ஆசிய நாட்டவர்கள் மீது சுமத்த முடியாது. முரடர்களின் நாடான பாகிஸ்தான் மீதே இதற்கான பழியை சுமத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். பிரியங்கா சதுர்வேதியின் இந்த கருத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் ஆதரவளித்துள்ளார். பிரியங்கா சதுர்வேதியின் பதிவை குறிப்பிட்ட எலான் மஸ்க், ஆம், உண்மைதான் என்று கூறியுள்ளார்.